வணக்கமு. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் விநாயகர் சதுர்த்தி வெகு கோலாகலமாக சூப்பராக கொண்டாடிக்கிறாங்க. இப்போ நான் வந்திருக்கிற பிளேஸ் வந்து தென்பழனி காலனி, மயிலாடும்பாறையிலேருந்து அவுட்ரு. இங்கே மொத்தம் மயிலாடும்பாறை இருக்கிற இதில் வந்து மொத்தம் 4 சிலைகள் செஞ்சுருக்காங்க. இதில் முதல் சிலையாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து தென்பழனி காலனியில் விநாயகர் சிலை வந்து வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இந்த பாருங்கள், பயங்கரமாக ரேடியோ செட்டு கட்டி உள்ள கோயிலுக்குள்ளே வந்து நல்லா பூஜைகள், சாமிக்கு பூஜைகள் பண்ணி விநாயகரை தனியாக வச்சு சூப்பராக அபிஷேகம் பண்ணி அதுக்கு அரிசி மாவு அன்னதானம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து இது வேலைகளும் வந்து நல்லா சிறப்பாக நடந்துக்கிருக்கு. அந்த இதை வந்து வீடியோவை போட்டு வரேன். பாருங்கள், இதுதான் இந்த வருஷம் தென்பழனி காலனியில் விநாயகர் சிலை எடுத்து வச்சு கொண்டு பாருங்கள். எம்புட்டு அழகான சிலை சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்கன்னு. தென்பழனி காலம் இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. பாருங்கள், அன்னதானத்துக்கு தேவையானது அரிசி வந்து படைக்கிறாங்க. பாருங்கள், அரிசி கீழே வச்சு நல்லா சூப்பராக நம்ம கண்ணு குளிர பாருங்கள். அந்த காலத்தில் படைக்கிற மாதிரி அழகாக அரிசியை படைச்சி அன்னதானத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப எல்லாருமே கிராமத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக பண்ணிக்கிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இது வந்து மயிலாடும்பாறையில் கொஞ்சம் உள்ள தள்ளி மந்தையம்மன் கோவில் இருக்குது. அந்த மந்தையம்மன் கோவில் தான் கோபுரம் கோயில் எல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மந்தையம்மன் கோயிலில் நம்ம அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒற்றுமையாக ஒரு விநாயகர் எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து 2வது விநாயகர். பார்த்துக்குங்க, அழகாக சூப்பராக அவங்க எப்படி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி செட்டு கட்டியாங்க, ரெடியாக கட்டியிருக்காங்க. விநாயகர் பாருங்கள், அப்படி தத்துரூபமாக அப்படியே சூப்பராக நல்லா நல்ல பெரிய விநாயகரை வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பராக கொண்டாடுறாங்க. இவங்களும் சமையல் ஆக்கி ரெடி பண்ணி வச்சு கொண்டு வர்றதுக்கு இது வந்து வெடியிருக்காங்க பாருங்கள். இது வந்து மந்தையம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற அற்புதமான விநாயகர் பாருங்கள். வீட்டில் ஊரில் இருக்க சின்ன பசங்க வந்து 2 விநாயகர் செஞ்சு வச்சுருக்காங்க. அது அந்த கோலாகல நிகழ்ச்சியும் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்குற காட்சி வந்து முத்தாலம்மன் கோவில் பக்கத்தில் விநாயகர் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சிலை வந்து எப்படின்னா, அந்த தென்பழனி காலனிலையும் மந்தையம்மன்லேயும் வந்து 2 வந்து கிராமத்தின் மூலமாக அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த முத்தாலம்மன் கோவிலில் வந்து நம்ம செந்தில் மகன் சிவா தம்பி அவன் சொந்த செலவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷமாக வந்து சிவா வந்து இந்த விநாயகர் சிலையை செஞ்சு வச்சுருக்கான். இந்த விநாயகர் சிலை செய்கிறதுக்கு வந்து யார்கிட்டையும் நன்கொடைன்னு வாங்க கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விநாயகர் மட்டும்தாங்க மயிலாடும்பாறையிலே பிறந்து மயிலாடும்பாறை கரைக்க போகிற இடத்துல அப்படி லோக்கலில் கரைச்சி போகிறது. மற்ற விநாயகர் சிலையெல்லாம் எங்கெங்கேயோ செஞ்சு எப்படியோ போய் கார் பிடிச்சி வேணும் பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க, டிராக்டர் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் பிறந்ததே மயிலாடும்பாறையில் எங்கள் சிவா வந்து செந்தில் அண்ணன் சிவா வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட சின்ன சிலையில் ஆரம்பித்த பையன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனை வருஷம் காணப்படும் மாதிரி ஒரு 7-8 வருஷமாக இதாக இருப்பேன் தலை செஞ்சு வைக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே கோயிலில் வந்து பொங்கலுக்கு வந்து சுண்டலுக்கு வந்து நம்மளை மாதிரி போனவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து கடைக்காரங்க, இந்த தெருவில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து நான் சுண்டல் எடுத்து தரேன், நான் 1 கிலோ அரிசி தரேன், நான் எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன், நான் நெய் வாங்கி கொடுக்குறேன், நான் விளக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி விருப்பப்பட்டு அந்த கிரவுண்டில் இருக்கவங்க நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க வந்து அந்த கோயிலுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பொருள்கள் பூரா, அந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருளை பூரா வாங்கி தர்றாங்க. அதை வச்சு சிறப்பமாக இந்த இடத்துல பயங்கர கோலாகலமாக கொண்டாடிக்குவாங்க. அவங்க சாமிக்கு படைச்சிருக்க பொருளை பூரா நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு தனி மனிதன் செந்தில் மகன் சிவா தம்பி வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக கணக்கு சாமியை சின்ன ஒரு அடியிலேருந்து ஆரம்பித்து இன்ன வரைக்கும் இம்புட்டு அழகாக சிறப்புமாக செய்கிறது தான் உண்மையிலே பாராட்டத்தக்கது. நீங்கள் மதிக்கத்தக்க மனிதர்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது பாருங்கள். அன்னதானம்லாம் சிறப்பாக சூப்பராக காலையிலேயே ஏறுபொழுதிலே கொடுத்துட்டாங்க. பொங்கல் கொடுத்தாங்க, சுண்டல் கொடுத்தாங்க. இந்த பாருங்கள், இந்த சுண்டல்லாம் பாருங்கள், எவ்வளோ சுண்டல் வாங்க. பொங்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பொங்கல். இங்கே கூட எல்லாம் நல்லா கோலாகலமாக சூப்பராக கொண்டாடினாங்க.
இங்கே பாருங்கள், இது வந்து மயிலாடும்பாறை காளியம்மன் கோவில் முன்னாடி இருக்கிற கிராமத்தில் இருக்க கோயில் விநாயகர். இதில் வந்து கிராமமே சேர்ந்து இந்த பாருங்கள், நாட்டாமை, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு மூலியமாக வந்து கொண்டு வச்சுக்க விநாயகர் சிலை. இவங்க நல்லா சீரும் சிறப்பாக சூப்பராக விநாயகர் கொண்டு வந்து வச்சு நல்லா பொங்கல் வச்சு அன்னதானம் விட்டாங்க. நல்லா சூப்பராக பண்ணாங்க. இவங்களுக்கு பூரா அந்த விநாயகர் சிலையை தூக்கி வர்றதுக்கும் இது பூரா இது மொத்த கமிட்டியாளர்கள் எல்லாமே நல்லா பக்காவாக பிளான் போட்டு சூப்பராக இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மயிலாடும்பாறையில் வந்து வீடியோ எடுத்துக்கேன். எனக்கு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை வர வேண்டியது இருந்துச்சு. இந்த பாருங்கள், இது வந்து தென்பழனி காலனியில் சாயந்தர நேரத்தில் நம்ம விநாயகர் பெருமானை ஊர்வலமாக கொண்டு போய்க்கிருக்கிற அரிய காட்சி. சாயந்தரம் விநாயகரை கூப்பிட்டு வண்டியில் வச்சு ஊர்வலமாக போவாங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக அந்த சாமிக்கு பின்னாடி அவல், பொரி, சுண்டல், பொங்கல் அப்படியே சின்ன குழந்தை நடக்கிற மாதிரி அப்படியே டிராக்டர் ஊர்ந்தே போகும். பசங்க முன்னாடி நல்லா கொட்டு ட்ரம்ஸ் அடித்து ஆடிப்பாடி போவாங்க. அதுக்கு பின்னாடி இது சுண்டல், பொரி, அவல், பொரி, கடலை எல்லாம் அந்த விநாயகருக்கு ஆசைப்பட்ட பொருள் என்னென்னமோ அது எல்லாம் போய் கொடுப்பாங்க. அந்த தெருவில் நின்று எல்லோரும் வந்து பொதுமக்கள் கிராமத்துலேருந்து வந்து அந்த வீட்டு வாசல் விட்டு போனால் விநாயகருக்கு தேங்காய் பச்சிரம் பொறுத்து இந்த அவல், பொரி, இந்த பிரசாதம் வாங்குவாங்க. அது ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக சிறப்பமாக பண்ணுறாங்க பாருங்கள். விநாயகர் சதுர்த்திலாம் இப்போ வர ரொம்ப கோலாகலமாக சூப்பராக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்குங்க. அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். அந்த விநாயகர் சிலையை கொண்டுக்கிட்டு இப்போதே ஊர்வலம் புறப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த போய்க்கிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கூட்டம் வருது வந்து அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது வாங்குறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ அழகாக சூப்பராக பக்தர்கள் வந்து வாங்குகிறாங்க. அழகாக ஒரே ஒரு இதில் தட்டில் பொங்கல், அடுத்ததில் வந்து சுண்டல், ஒன்றில் அவல், பொரி, கொழுக்கட்டை எல்லாமே இந்த மக்கள் எல்லாருமே நல்லா சூப்பராக நின்று அழகாக வாங்கிக்கிருக்கிறாங்க. இது ஒரு அரிய காட்சி பாருங்கள். கௌரவம் பார்க்காம, பெரியாள் சின்னால் பார்க்காம அழகாக வந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த விநாயகர் அருள் பெறதுக்கு வந்து குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு அழகாக பிரசாதத்தில் கலந்துக்கிற வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இதை முடிச்சுட்டு அடுத்து போகும்போது மயிலாடும்பாறை கிராமத்துலேருந்து இந்த பாருங்கள், இது வந்து மயிலாடும்பாறை கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் காளியம்மன் கோவில் பக்கத்தில் இந்த விநாயகரும் ஊர்வலமாக பரப்புகிறாரு. அந்த மந்தையம்மனும் இந்த முத்தாலம்மன் கோயிலுக்கு 2 சிலையை வந்து இல்லை அந்த ஊர்லேருந்து அந்த 2 சிலை வந்தால் போதும்ட்டு அவங்க 2 பேரும் சிலை எடுக்கலை. இவங்க 2 பேருமே ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பித்த சிலைங்க ஒரு 8-9 மணி வரைக்கும் விநாயகர் பெருமான் ஊர்வலமாக சுற்றிட்டு தான் இருந்தார். அந்தளவுக்கு சூப்பராக இது அன்னதானம் கொடுத்து சாமிக்கு நல்லா சிறப்பாக பார்த்தாங்க. ரொம்ப எங்கள் நாட்டாம அண்ணன் தான் இருக்கார். நமக்கு கரெக்டாங்க ஃபுல்லாக மயிலாடும்பாறை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு நைட்டு 8 மணி 8:30-9 மணி ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இது பண்ணாங்க. இந்த அடுத்து வந்து பின்னாடி வந்து பிரசாதம் எடுத்து வச்சுட்டு தூக்கி கிளம்பிட்டாங்க பாருங்கள். இதுக்கு மயிலாடும்பாறை வந்து பொங்கல் தட்டி வர அடிச்சு வச்சுருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர்ற வீடியோவை நல்லபடியாக போட்டுவிடுறேன். வணக்கம் மாமு. இன்றைக்கி மயிலாடும்பாறையில்